கர்த்தருக்கு பிரியமான சகோதரர்களே, ஆண்டவரும் மறுமரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த அதிகாலை வேலைக்கான அன்பின் வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் ஏசாயாவின் புத்தகம் 41 அதிகாரம் 9 வசனம் 10 வசனம். ஏசாயாவின் புத்தகம் 41 அதிகாரம் 9 வசனம் 10 வசனம். உடைய வேதாகமத்திலிருந்து என்னோடு கூட வாசியுங்கள். ஏசாயாவின் புத்தகம் 41 அதிகாரம் 9 வசனம் 10 வசனம். நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லையிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவரும் கூட இந்த வசனங்கள் மூலமாக நாம் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து. பாருங்கள், இந்த பூமியிலே எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறார்கள். பல 100 கோடிகளுக்கு மேலான ஜனங்கள் இந்த உலகத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்கிறார்கள். ஆனாலும் கூட எல்லோரும் ஆண்டவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரால் தெரிந்து கொள்ளப்படவும் இல்லை. ஆனாலும் கூட ஒன்றுக்கும் உதவாத நீசர்களாக, புத்தி மட்டுப்பாடு உள்ளவர்களாக, படிப்பறிவில்லாதவர்களாக, ஏழைகளாக, திக்கற்றவர்களாக, விதவைகளாக இருக்கிற நம்மை அவர் நோக்கி பார்த்தார். அவருடைய கருணையுள்ள கரங்கள், கருணையுள்ள கண்கள் நம்மை நோக்கி பார்த்தது. இவ்வளவு கோடி ஜனங்கள் மத்தியிலே நீங்களும் நானும் கூட விசேஷித்த வண்ணமாக அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டோம். பாருங்கள், ஒரு கடை தெருவுக்கு போகிறோம். எல்லா பொருட்களையும் நாம் எடுப்பதில்லை. அநேக பொருட்கள் இருந்தாலும் கூட அதிலே ஒரு பொருளின் மீது நம் கண் செல்கிறது. அந்த பொருளை நமக்கென்று அதை வாங்கி கொள்கிறோம். அதே போல தான் இந்த உலகத்தில் எவ்வளவு ஜனங்கள் இருந்தாலும் கூட உன் மீதும் என் மீதும் அவருடைய கருணையுள்ள கண்கள், அன்புள்ள கண்கள் கண்டது. அது நிமித்தமாக நம்மை அவர் தெரிந்தெடுத்து கொண்டார், அவர் நம்மை வாங்கி கொண்டார் என்று கூட நாம் சொல்லலாம். ஏன் ஆண்டவரே என்னை தெரிந்து கொண்டீர் என்று சொல்லி ஒருவரும் அவரை கேள்வி கேட்க முடியாது. எந்தவித சிறப்பம்சம், எந்தவித சிறப்பு காரியம் என்னிடத்தில் இருந்தது? ஆண்டவரே, நீர் என்னை தெரிந்து கொள்ளும் பொருட்டு என்னை நீர் உமக்கென்று பிரித்து எடுத்தீரே என்று சொல்லி நாம் கேள்வி கேட்கவும் முடியாது. ஏனென்றால் அது அவருடைய அனாதி தீர்மானமாக காணப்படுகிறது. ஆகவே தான் 41 அதிகாரம் ஏசாயா 9 வசனத்திலே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து, கடையாந்தரம்னா பூமியினுடைய இடுக்கிலிருந்து, பூமியினுடைய கடைசி பகுதியிலிருந்து, பூமியினுடைய தாழ்விடங்களிலிருந்து, ஒருவரும் பார்க்க முடியாத இடத்திலே இருந்த நம்மை, அசட்டை பண்ணப்பட்டவர்களாக இருந்த நம்மை அவர் தெரிந்து கொண்டார். நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லையிலிருந்து அழைத்து வந்து, நம்மை அழைத்து வருகிறாராம். தெரிந்து கொண்டு அழைத்து வந்து என்ன செய்கிறாரு? உன்னை எடுத்து அதன் எல்லையிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். பாருங்கள், எவ்வளவு ஆறுதலான வார்த்தை இந்த அதிகாலை வேளையிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார். என்னை கவனிப்பார் ஒருவரும் இல்லை, நான் திக்கற்றவனாக இருக்கிறேன், என்னை கண்டு கொள்வார் ஒருவரும் இல்லை, எனது நியாயத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை, எனக்கு ஆறுதல் சொல்வார் ஒருவரும் இல்லை, நான் கஷ்டத்திலே இருக்கிறேனே என்ற விடாய்த்த நிலைமையிலே ஒருவேளை நாம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ என் தாசன், நீ என்னுடைய தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நானே உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நீ என்னிடத்திலே வருவதற்கு முன்பாக நான் உன்னிடத்திலே வந்தேன் என்று சொல்லுகிறார். நாம் தேவனை தேடி ஒரு நாளும் போகவில்லை. ஒருவரும் தேவனை கண்டு கொள்ளவும் இல்லை, தேவனை பற்றிதான அறிவும் இல்லை, கடவுளை பற்றிதான அறிவும் இல்லை. ஆனால்
அவர்தான் தம்மை நமக்கு வெளிப்படுத்தினார், நாம் கண்டு கொள்ளும்படியாக. ஆகவேதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நாம் அவரை தடவியாகிலும் கண்டு கொள்ளத்தக்கதாக அப்படியானார். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் இந்த உலகத்திலே மனுவாக வந்தார். ஆவியாக இருந்த தேவன் அவருடைய பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவளாக இருக்க தானும் அப்படியானார் என்று சொல்லி எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆகவே ஆவியாக இருந்த தேவன் அவர் மாம்ச உருக்கொண்டு கிறிஸ்து இயேசு என்ற நாமத்திலே வெளிப்பட்டார். யாருக்காக? நாம் அவரை தொட்டு, நாம் அவரிடம் பேசி, அவருடைய எண்ணத்தை புரிந்து கொள்ளத்தக்கதாக அவர் அப்படியானார். ஆகவே தான் அப்போஸ்தலர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அவரை கண்டோம், நாங்கள் அவரை தொட்டோம், அவரை உணர்ந்தோம் என்று அப்போஸ்தலர்கள் சொல்கிறார்கள். அவரோடு கூட வாழ்ந்த அப்போஸ்தலர்கள் சொல்கிறார்கள். ஆகவே மனுஷன் பார்க்கும்படியாக, மனுஷன் தொடும்படியாக, மனுஷன் அவரிடத்தில் பேசும்படியாக ஆவியாய் இருக்கிற தேவன் மாம்ச உருக்கொண்டு இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திலே வெளிப்பட்டார். நாம் ஒருவரும் அவரை காணவில்லை, நாம் அவரை கண்டடையவில்லை, அவரை தேடவில்லை, அவரை அணுகவில்லை. ஆனாலும் கூட அவர்தான் நம்மை தேடி வந்தார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. பூமியின் கடையாந்திரத்தில் இருந்த உன்னை என்ன செய்தார்? அதன் எல்லையிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல். நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்ன தெரிந்து, ஐ ஹாவ் சோசன் யூ, ஐ ஹாவ் சோசன் யூ, நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். எவ்வளோ ஆறுதலான வார்த்தை! நான் உன்னை வெறுத்து விடவில்லை. எந்த நிலைமையிலும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன்? வெறுக்கவே மாட்டேன். ஒருவேளை நாம் செய்கிற பாவங்களினாலே, நாம் செய்கிற அக்கிரமங்களினாலே, நாம் அவருடைய சொல் பேச்சை கேட்காமல் மீறி நடப்பதினாலே பூலோகத்தில் இருக்கக்கூடிய தந்தைமார்கள் என்ன செய்கிறார்கள்? தந்தைகள் என்ன செய்கிறார்கள்? பிள்ளைகளிடத்தில் சில சமயம் பேசாமல் இருக்கிறார்கள். ஏன் பேசாமல் இருக்கிறார்கள்? ஏனென்றால் மீறுதலாக மகன் நடக்கிறான், சொல் பேச்சு கேட்கவில்லை, ஆகவே அவனிடத்தில் பேசக்கூடாது என்று ஒரு சில நேரங்கள் இருக்கிறார். அவர் பேசாமலே இருந்து விடுவாரா? அப்படி அல்ல, இல்லையா? கொஞ்ச நாள் கழித்து திரும்பவுமாக மகனிடம் பேசுவார், மகளிடம் பேசுவார். அவர்கள் தங்கள் தவறை உணரும்பொழுது அதை கண்டித்து திருத்தி பேசுவார். இதுதான் ஒரு நல்ல தந்தையினுடைய குணாதிசயமாக இருக்கிறது. நம்முடைய பரம தந்தையாக இருக்கக்கூடிய நமது ஆண்டவரும் கூட இப்படிப்பட்ட காரியத்தை தான் அவர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை. ஒரு சில மணி நேரம் தான் என்னுடைய கோபம், ஒரு சில மணி துளிகள் தான் என்னுடைய கோபம் உன் மீது. ஆனாலும் நீடிய இரக்கங்களினாலே உனக்கு இறங்குவேன், நீடிய பொறுமையின் இரக்கங்களினாலே உன் மீது நான் இறங்குவேன் என்று சொல்கிறேன். பாருங்கள், நாம் கட்டி அணைத்து நம் பிள்ளைகளை தூக்கி கொஞ்சுகிறோம், இல்லையா? கடிந்து கொண்ட பிறகு மனம் மாறின பிள்ளையை நாம் கட்டி அணைத்து நாம் முத்தம் செய்கிறோம், இல்லையா? அதுபோல தான் நான் உன்னை வெறுத்து விடவில்லை, என்னுடைய வெறுப்பு உன் மீது இல்லை, என்னுடைய கசப்பு உன் மீது இல்லை என்று ஆண்டவர் எவ்வளவு ஆழமான வார்த்தைகளை இந்த வசனத்தின் மூலமாக பேசுகிறார். நான் பூமியின் கடையாந்திரிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லையிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். ஆகவே கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்கும்போதே நம் உள்ளத்திலே பேசி கொண்டிருக்கிறார். ஆயிரமான ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்தபோதும் இந்த வார்த்தையை கேட்கும்படியாக, அவருடைய அழைப்பின் சத்தத்தை கேட்கும்படியாக உனக்கும் எனக்கும் தருணத்தை கொடுத்திருக்கிறார். எல்லோருக்கும் இந்த நற்செய்தி இல்லை, எல்லோருக்கும் இந்த நற்செய்தி கேட்கப்படவில்லை. அதை கேட்கும்படியாக நம் மனங்களை திறக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். உன்னை அழைத்து அவர் சொல்கிற வார்த்தை, நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஒரு வார்த்தை போதும், ஐ ஹாவ் சோசன் யூ, ஐ ஹாவ் சோசன் யூ அண்ட் நாட் காஸ்ட் தி அவே. உன்னை நான் புறம்பே தள்ளுவதில்லை, புறம்பே வேண்டாம் போ என்று சொல்லுவதில்லை. ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை வெறுத்து விடவில்லை என்ற அந்த வார்த்தைக்கு நாட் கேஸ்ட் தி அவே, நான் உன்னை புறம்பே தள்ளுவதில்லை, அதான் சரியான வார்த்தை. நான் உன்னை தள்ளி விடுவதில்லை, வராதே போ, என்கிட்டே வராதே போ என்று சொல்லி வெறுத்து ஒதுக்கி தள்ளிவிடவில்லை. நான் உன்னை அரவணைத்துக் கொள்கிறேன் என்று தேவாதி தேவன் சொல்கிறார். 10ஆம் வசனம், ஏசாயா 41:10, அவர் இப்படியாக சொல்கிறார், நீ பயப்படாதே. பாருங்கள், முதல் வார்த்தை பயப்படாதே. மனுஷன் பயந்து சாகிறான்.
அநேக காரியங்களை குறித்ததான பயம் அவனுக்குள்ளாக காணப்படுகிறது. அவன் பயமாகவே திரிகிறான். ஒன்று அவன் மற்றவர்களை பயமுறுத்துகிறான், இல்லை என்று சொன்னால் அவன் பயந்து திரிகிறான். மனுஷன் எல்லோருக்கும் பயம் இருக்கிறது. காரணமே இல்லாமல் மனுஷர்கள் பயந்து கொண்டிருக்கிறார். நாளை தினத்தில் என்ன ஆகுமோ, என் குடும்பம் எப்படி ஆகுமோ, என் பிள்ளைகள் எப்படி இருப்பார்களோ, இந்த சொத்தை குறித்தான காரியம் என்ன, என் படிப்பை குறித்தான காரியம் என்ன, என்னை வேலையை விட்டு எடுத்து விடுவார்களோ, இந்த படிப்பை நான் முடிப்பேனோ முடிக்க மாட்டேனோ, எனக்கு நல்ல மார்க் வருமோ, பயம் பயம் பயம். பாருங்கள், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு குறியீடு சொல்லுகிறது, அதாவது நோய் வந்து சாகிறவர்களை காட்டிலும் பயத்தினாலே அதிகமான பேர் சாகிறார்களாம். பயத்தினாலே இருதய நாளங்கள் வெடித்து சாகிறவர்கள் அதிகமாக இருக்கிறார். பயத்தினாலே அதிகமான ஜனங்கள் மரித்து போகிறார்கள் என்று சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நாம் பார்க்கிறோம். ஆகவே பயமானது மனுஷர்களை கொல்லுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. பயமானது நம்மை கொல்லுகிறது. தேவையில்லாமல் பயப்படுகிறோம். பாருங்கள், பயத்தை பொறுத்தவரை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று பாஸ்ட் ஃபியர் அண்ட் ஃபியூச்சர் ஃபியர். கடந்த காலங்களிலே நடந்து கொண்ட விதத்தினாலே ஏற்பட்ட பயம் நம்மை தாக்கி கொண்டிருக்கிறது. பாருங்கள், கடந்த காலத்தில் கடன் வாங்கி நாம் பயந்து கொண்டிருக்கிறோம், இல்லை கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளினாலே நாம் பயந்து கொண்டிருக்கிறோம், கடந்த காலங்களில் ஏற்பட்ட அநேக உபத்திரவங்களாலே நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். மாத்திரமல்ல, வருங்காலத்தில் இப்படி ஆகுமோ என்று நாம் யோசித்து பயந்து கொண்டிருக்கிறோம். மனுஷன் பயமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த பயமானது பிசாசு மனுஷனுக்கு கொடுக்கிறது. பாருங்க, ஆண்டவரும் கூட சொல்லுகிறார், நீ எனக்கு பயப்பட வேண்டும். அதாவது என்ன சொல்கிறாரு, மனுஷனுக்கு மனுஷன் பயப்படுறான், தான் காணக்கூடாத காரியங்களுக்காக மனுஷன் பயப்படுறான். ஆனால் தேவனுக்கு ஒரு மனுஷனும் பயப்படுவதில்லை. பாருங்கள், ஆண்டவர் தனக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்வதனால் அவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதை என்ற அர்த்தம். ரெவரன்ஷியல் ஃபியர், இது ஆங்கிலத்தில் ரெவரன்ஷியல் ஃபியர் என்று சொல்லுவார். பாருங்கள், உதாரணமாக நீங்கள் மதிக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான் என்று வைத்துங்கள். நீங்கள் உயர்வாக மதிக்கிறீர்கள். அவருக்கு உங்கள் மீது நல்ல அபிப்பிராயம் இருக்கிறது. அந்த மனுஷனுக்கு உங்கள் மீது நல்ல அபிப்பிராயம் இருக்கிறது. நீங்கள் அவரை மதித்து நடக்கிறீர்கள். நீங்கள் என்ன செய்வீர்கள்? அவருக்கு பிரியமானதெல்லாம் செய்வீர்கள். அவர் என்ன விரும்புகிறாரோ, அவர் எப்படி யோசிக்கிறாரோ அதை போல நீங்கள் நடந்து கொள்வீர்கள் இல்லையா? அவர் என்ன விரும்புகிறாரோ அதற்கேற்றவாறு உங்களுடைய வாழ்க்கையை தகவமைத்து கொண்டு நீங்கள் அதை போல வாழ்வீர்கள், பயப்படுவீர்கள். ஏன் பயப்படுறீங்க? அவர் நம்மை பற்றி தவறான எண்ணம் கொண்டு விடக்கூடாது என்று சொல்லி பயப்படுவீங்க. அப்படின்னா என்ன? ஒருவேளை ஒரு அலுவலகத்தினுடைய அதிகாரியாக அவர் இருந்தால், அவர் வருவதற்கு முன்பாக அந்த அலுவலகத்துக்கு சரியான நேரத்தில் நீங்கள் போய்விடுவீர்கள். ஏன்? தாமதமாக போனால் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஆனாலும் உங்கள் மீது இருக்கிற மதிப்பை நீங்கள் காப்பாற்றி கொள்ள, அவர் என்னை ஒரு காலமும் தாழ்வாக நினைத்து விடக்கூடாது, என்னை அசட்டை பண்ணக்கூடாது, நான் அவருடைய குட் புக்ஸில் இருக்கணும். அதாவது அவர் என்னை பற்றி உயர்ந்த நினைவு கொண்டிருக்க வேண்டும். அப்படி என்றால் அவருக்கு ஏற்ற மரியாதைக்கான பயம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. நான் தவறி விடுவேனோ, ஐயோ என்னை அவர் தப்பாக நினைத்து விடுவாரோ, என்னை குறித்தான சிந்தனைகள் வேறு விதமாக தவறாக புரிந்து கொள்வாரோ என்று சொல்லி நான் பயப்படுகிறேன். நான் எப்பொழுதுமே அவருக்கு மிக நல்லவராக நான் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பயந்து பார்த்து செய்கிறோம். இதுதான் ரெவரன்ஷியல் ஃபியர். அதை போல நாம் தேவனிடத்திலே மதிப்பு மிக்க ஒரு மரியாதையை, பயத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். ஐயோ, இந்த பாவத்தை செய்தால், இந்த கெட்ட வார்த்தையை நான் பேசினால், இந்த செயலை நான் செய்தால், என் குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் தவறான முடிவு எடுத்தால், இது என்னை ஆட்கொண்ட, என்னை தெரிந்து கொண்ட, பூமியின் எல்லையிலிருந்து என்னை அழைத்து வந்த தேவனுக்கு அவகீர்த்தியை உண்டு பண்ணோம், கெட்ட பேரை உண்டு பண்ணோம் என்று நாம் பயப்படணும். இருக்குதா? என்னைக்காவது நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா? நான் இந்த செயலை செய்கிறேன்னு என்னை ஆட்கொண்ட, என்னை பிரித்து எடுத்த
பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து என்னை அழைத்த தேவனுக்கு அவகீர்த்தியை உண்டு பண்ணும் அவர் என்னை குறித்து என்ன நினைப்பார் என்று சொல்லி அந்த பயம் இருக்குதா? அந்த பயம் இருந்தால் நாம் தவறே செய்ய மாட்டோம். இதுக்கு பேர் ரெவரன்ஷியல் ஃபியர். மதிப்பு கெட்டிடக்கூடாது என்ற அந்த பயம் மாத்திரம் உங்களுக்குள்ளே இருந்தனா இந்த உலக பிரகாரமான பயம் வெளியே போயிடும். இந்த ஊர் என்னை பற்றி என்ன சொன்னாங்க என்ன, இந்த உலகம் இந்த உலகம் என்னை பற்றி என்ன சொன்னா என்ன, என் மனைவி என்னை பற்றி என்ன சொன்னா என்ன, என் புருஷன் என்னை பற்றி என்ன சொன்னா என்ன, என் பிள்ளைகள் என்னை பற்றி சொன்னா என்ன, இந்த உலகமே எனக்கு எதிர்த்து நின்றாலும் எனக்கு மதிப்பு மிக்கவர் ஆண்டவர். அவர் என்னை அழைத்தவர். அவர் எனக்கு பிரியமானவராக இருக்கிறார். நான் அவருக்கு எல்லா விதத்திலும் பயந்து நடக்கிறேன். அந்த பயம் இருந்ததுன்னா, கடவுள் மீது உனக்கு பயம் இருந்ததுன்னா, இந்த மனுஷர்களை பார்த்து நீ ஒரு காலமும் பயப்பட மாட்ட. நாளை தினத்தை பார்த்து பயப்பட மாட்ட. சூழ்நிலைகள், காரணிகள் ஒன்றும் உனக்கு பயத்தை கொண்டு என் வாழ்க்கை எப்படி ஆகுமோ பயப்படவே மாட்ட. ஏன்? நீ அவருக்கு பயப்படுற. அவர் ஒருவருக்கே நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். ஊரில் இருக்கவங்களாம் போய் நாம் கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று சொல்லி ஊரில் இருக்கவங்களுக்கு, உன் மனைவிக்கு, உன் பிள்ளைங்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம் அவர் ஒருவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதாந்தின் வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறதாக நாம் பார்ப்போம். ஃபியர் நாட், பயப்படாதே. ஏன் பயப்படாதே? நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். பர்சனலாக சொல்கிறார். டிவைனிட்டி, தேவத்துவமானது தனிப்பட்ட விதத்திலே உனக்கு சொல்லுகிறான். தனிப்பட்ட விதமாக நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். பாருங்க, ஆதியாகமத்திலிருந்து நான் பார்க்கும்பொழுது யாக்கோபு அங்கே தனிமையாக அவன் புறப்பட்டு வனாந்தரத்திலே போகும்பொழுது பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி பெத்தேலிலே அவர் திருவுளம் பற்றினார். தனிமையாக போகிறான். கோலும் தடியுமாக ஒரு கோலை பிடித்து கொண்டு போகிறான். வனாந்தரத்தில் நடந்து போகிறான் யாக்கோப். இருள் சூழ்ந்து இருக்கிறது. ஆந்தைகளின் சத்தம், இருளின் பயங்கரம். தன்னுடைய தகப்பனை விட்டு அவன் ஓடி போகிறான். சகோதரனுக்கு ஏசாவுக்கு பயந்து ஓடி போகிறான். அவன் இவனை எப்பொழுது வேண்டுமானாலும் கொன்று விடுவான் என்ற பயத்தில் ஓடுறான். இந்த வில்டர்னஸ், வனாந்தரத்தில் அவாந்திர வழியில் நடந்து போகிறான். தனிமையாக போகிறான். யாரும் துணையில்லாமல் அந்த இருட்டிலே நடந்து போகிறான். அங்கேதானே ஆண்டவர் அவனை சந்தித்து பயப்படாதே என்று சொல்லுகிறார். நான் உன்னை காண்கிறேன் என்று சொல்ல பெத்தேல். அங்கே நான் தேவனுடைய வெளிப்பாட்டை அவனுக்கு தந்து அவனை என்ன செய்தார்? நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், பயப்படாதே பயப்படாதே என்று சொன்னார். நம்மை பார்த்து கூட இந்த வனாந்தர வழியாக, இந்த வாழ்க்கையினுடைய வனாந்தர வழியில் செல்கிற உன்னையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லும், பயப்படாதே பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஏசா போன்ற வலிமையானவர்கள் உனக்கு எதிராக வந்தாலும் கூட அவர்களை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை காட்டிலும் வலிமையானவராக நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி தனிப்பட்ட விதமாக உன்னை ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார். திகையாதே, டோன்ட் பி டிஸ்மேடு, பி நாட் டிஸ்மேடு. திகைத்து நிற்காத. நான் உன் தேவன், ஐ ஆம் தை காட், உன்னுடைய தேவன். நானே உடனுடைய கூட இருக்கிறேன். நானே உனது தேவன். வேறே தேவர்கள் உனக்கு இல்லை. நானே உனது தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர் நானே. பாருங்கள், சோர்ந்து போகிற சமயங்களில் நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர் அவர்தான். எசபேல், 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். எசபேல் அவள் ஒரு கொடுமையான ராஜாத்தி. ஆகாப் கொடுமையான ராஜா. எல்லோரும் எலியாவை வேட்டையாட துடிக்கிறார்கள். அவனை கொன்று போட துடிக்கிறார்கள். ஓடுகிறான், வனாந்தரத்திற்கு ஓடுகிறான் எலியா. ஒரு சூறை செடியின் கீழாக அவன் படுக்கிறான். பயந்து கொண்டு படுக்கிறான். எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் வரும் என்று
அவன் முடிவு செய்து கொண்டான். ஆகவே கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிடுகிற காரியம் என்ன? கர்த்தாவே, நான் நல்லவன் அல்ல, என் பிதாக்களை காட்டிலும் நல்லவன் அல்ல, என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லும்பொழுது தேவன் அவனை சந்தித்து பயப்படாதே என்று சொல்லி அவனுக்கு ஆறுதலை கொடுத்து, அவனுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அவனை எழுப்பி, பயப்படாதே, இதை புசித்து நடந்து போ என்று சொல்லுகிறார். அவர் தேவாதி தேவன் எலியாவை பலப்படுத்தினதனால் எலியா 40 நாள் இரவும் பகலும் நடந்து ஓரேப் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய மலையாகிய பர்வதம் வரை அவன் நடந்து சென்றான். ஒரே பர்வதம் வரை அவன் நடந்து சென்றான். விடாய்த்த நிலைமை, சோர்ந்த நிலைமை, வாழ்க்கையிலே பயம், திகில், இதற்கு மேலே ஒரு அடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியாது என்று சொல்லி படுத்து கொண்டிருக்கிறோமா? வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிறோமா? இதற்கு மேல் போதும் கர்த்தாவே என்று சொல்லி எல்லா பலத்தையும் இழந்தவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நானே உன் தேவன், உன்னுடனே கூட இருக்கிறேன், பயப்படாதே, திகையாதே, உன்னை பலப்படுத்தி ஐ வில் ஸ்ட்ரென்தன் யூ, உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர் நானே என்று சொல்கிறார். பாருங்க, அவர்தான் நம்மை பலப்படுத்தி ஆறுதல் படுத்துகிற தேவன். அவருடைய பலத்தினாலே இந்த வாழ்க்கையின் கஷ்டங்களை நாம் கடக்க முடியும், உபத்திரவங்களை கடக்க முடியும், சோதனைகளை கடக்க முடியும், வேதனைகளை கடக்க முடியும், ஏச்சி பேச்சுகளை கடக்க முடியும், பயத்தை கடக்க முடியும். அவரே நம்மோடு கூட இருந்து, நம்முடைய தேவனாய் இருந்து நம்மை பலப்படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறார் என்று சொல்கிறார். நான் உனக்கு சகாயம் செய்வேன், ஐ வில் ஹெல்ப் தி என்று சொல்கிறார். நானே உனக்கு உதவி செய்வேன். பாருங்கள், ஒரு மனுஷர் நம்ம இடத்துல அநேக பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, பொருளாதார தேவையில் இருக்கும்பொழுது நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னால் அந்த சமயம் நமக்கு எப்படி இருக்கும்? ஆறுதலாக இருக்கும். அவர் போன பிறகு நாம் என்ன யோசிப்போம்? ஐயோ, இவர் சொன்னாரே செய்வாரா என்று சொல்லி நாம் ஏங்குவோம் இல்லையா? சொன்னாரே நாளைக்கு தரேன், நாளைக்கு கொடுக்குறேன் சொன்னாரே இவர் செய்வாரா என்று சொல்லி நாம் யோசிப்போம். ஏன்னா அந்த மனுஷன் மீது நம்பிக்கை இல்லை. மனுஷர்கள் மாறக்கூடியவர்கள். ஏன் உனக்கு நம்பிக்கை இல்லை? தரன்னு சொல்கிற ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும்? வீட்டுக்கு போனவனே தானே யோசித்து நமக்கு காசு கொடுத்தா கொடுப்பானா என்று சொல்லி நாளை தினத்தில் இல்லைப்பான்னு சொல்லலாம். ஒருவேளை அவனுக்கு வீட்டுக்கு போகும்போது அவன் மனைவி பிள்ளைகள் ஏன்பா கொடுக்க வேண்டாம் என்று அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த மனுஷன் இருந்தால் மறுநாள்லே உன்னிடம் என்ன சொல்லுவான்? இல்லை, மன்னித்துக்கொள், உனக்கு இப்போது உதவி செய்ய முடியாது. அவனும் சொல்லக்கூடும். நீ என்ன நினைப்ப? உதவி செய்கிறேன்னு சொல்கிறாரே, இவர் செய்வாரா என்று சொல்லி சந்தேகம் உனக்குள்ளாக இருக்கும். ஏன்னா மனுஷர்கள் ஒரு நாளும் உதவி ஒத்தாசையாக மற்றவர்களுக்கு இருக்க முடியாது. அப்படியே உனக்கு உதவி செய்தாலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணுவாங்க? சொல்லி காட்டுவார்கள். நான் உனக்கு செஞ்சேனே, நான் உனக்கு செய்தேனே, என்னால் தானே நீ முன்னேறி வந்த, என்னால் தானே இந்த வியாபாரத்தை தொடங்கினா, என்னால் தானே நீ படித்த, என்னால் தானே இந்த காரியத்தை செய்ய முடிஞ்சது, இல்லைன்னா உன்னுடைய நிலைமை என்ன என்று சொல்லி குத்தி காட்டுவார்கள். அதுதான் மனுஷனுடைய உதவி. ஆனால் தேவனுடைய உதவி எப்படி? தேவனுடைய சகாயம் எப்படி? உனக்கு சகாயம் பண்ணுவேன், ஐ வில் ஹெல்ப் தி அப்படி சொன்னார்னா அது உண்மையான வார்த்தை. ஏன்? அவர் தேவன். அவர்தான் நம்மை பிரித்து எடுத்தார், பூமியின் கல்யாணத்திலேருந்து நம்மை கொண்டு வந்தார். அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. என்ன பொறுப்பு? நமக்கு உதவி செய்ய வேண்டிய பொறுப்பு அவருக்கு. அவருக்கு எந்த தேவையுமே இல்லை. நீ எதை கொடுத்தும் அவரை திருப்திப்படுத்த முடியாது. நீ திருப்பி கொடுக்க முடியுமா? வாங்கினது திருப்பி கொடுக்க முடியுமா? முடியாது. அவருக்கு எந்த தேவையும் இல்லை. அவர் கொடுக்கிறேன்னு சொன்னால் கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். ஏனென்றால் அவருக்கு பேர் வாக்கு மாறாத தேவன். அவர் பேர் என்ன? வாக்கு மாறாத தேவன். நான் கர்த்தர், நான் மாறாதவர். எவ்வளோ பெரிய வார்த்தை! ஐ ஆம் காட், ஐ சேஞ்ச் நாட். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகவே யாக்கோபின் புத்திரரே, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு ஒரு உறுதி கொடுத்துட்டேன். உன் வாழ்க்கையை காப்பாற்றுவேன், நான் உனக்கு உதவி செய்வேன் என்று அவர் சொல்லும்பொழுது அது நிச்சயமான உறுதியான வார்த்தை.
எப்படி பூமியின் அஸ்திபாரங்கள் உறுதியாக இருக்கிறதோ அதை போல உறுதியான வார்த்தை, நான் உனக்கு உதவி செய்வேன். ஒருவேளை மனுஷர்கள் கொடுத்துட்டு சொல்லி காட்டுவாங்க, கொடுக்காமல் போவாங்க, சொன்ன வார்த்தை மீறுவார்கள். ஆனால் தேவாதி தேவன் ஒரு நாளும் கொடுத்த வாக்கை மீறுவதில்லை. அவர் நமக்கு சகாயம் செய்கிற தேவன். ஐ ஆம் த லார்ட், ஐ ஹெல்ப் தி என்று ஆங்கிலத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர்தான் நமக்கு உதவி செய்கிற கர்த்தராக இருக்கிறார். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். வலது கரத்தை கொடுத்து உன்னை தாங்குவேன். உன்னை தாங்குகிற கர்த்தர் நான் தான். பாருங்க, மார்க் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது சீஷர்களெல்லாம் அங்கே படகிலே அவர்கள் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கே புயல் வருகிறது. அந்த கப்பல் படகானது முழுகத்தக்க அளவுக்கு வருகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அந்த தண்ணீர் மேல் நடந்து வருகிறார். ஆவேசம், பிசாசு பிசாசு என்று சொல்லி அவர்கள் கூச்சலிடுகிறார்கள். இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? இப்போ பேதுரு, நானும் உம்மை போல தண்ணீர் மீது நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். நடந்து வா என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். படவிலிருந்து இறங்கி அவன் நடந்து வரும்பொழுது அங்கே அலைகளை பார்த்தான். நாம் தண்ணீரில் நடக்கிறோமா என்று யோசித்தான். உடனடியாக முழுக ஆரம்பித்தான். அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு கரத்தை கொடுத்து, வலது கரத்தை கொடுத்து அவனை தூக்கினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே நாம் இந்த உலகத்தினுடைய கஷ்டங்களில் பாடுகளில் முழுகும் பொழுது அவருடைய வலது கரமானது நம்மை தாங்கி தூக்கி விடுகிறதாக இருக்கிறது. வலது கரத்தினாலே, நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொல்கிறார். தாங்குகிற தேவன், தப்புவிக்கிற தேவன், விடுவிக்கிற தேவன், நம் பட்சமாய் இருக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் உங்களுடனே கூட சகல நாட்களும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே தான் நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உலகத்தின் சகல நாட்கள் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி திருவுள்ளம் பற்றுகிற தேவன், நம்மை பிரித்தெடுத்த தேவன், பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து, பூமியிலே ஒதுக்கப்பட்ட இடங்களிலிருந்து, யாரும் கண்டுகொள்ளாத இடங்களிலிருந்து நம்மை தெரிந்து எடுத்த தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். பேர் சொல்லி அழைத்த தேவன் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். என்னால் நீ வெறுத்து ஒதுக்கப்படுவதில்லை, நான் உன்னை தள்ளிவிட மாட்டேன், பரவாயில்ல, திரும்பி எழுந்து வா என்று அவர் சொல்லுகிறார். பாவம் செய்தால் பாவத்திலிருந்து மீட்சி பொருட்டாக மன்னிப்பை கேட்டு என்னிடத்திலே வா என்று அவர் சொல்லுகிறார். என்னால் நீ வெறுக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். நீ பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். எவ்வளோ பெரிய ஆறுதலான வார்த்தை! ஐ வில் பி வித் தி, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இதோ உலகத்தில் சகல நாட்கள் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, டோன்ட் பி டிஸ்மேட். நான் உன் தேவன். ஐ ஆம் தை காட். உன்னுடைய தேவன், உன்னுடைய தேவன், உனக்கு சகாயம் பண்ணக்கூடியவர், உன்னுடைய தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஐ வில் ஹெல்ப் தி, ஐ வில் ஸ்ட்ரென்தன் தி என்று சொல்லி வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதெல்லாம் வாக்கு தத்தங்கள், இதெல்லாம் வாக்கு தத்தம். உனக்கும் எனக்கும் அவர் கொடுக்கிறார். அவருடைய உதவி, ஒத்தாசை தான் உண்மையான ஒத்தாசை. ஒத்தாசை என்றால் ஹெல்ப். அவர் கொடுக்குற சகாயம் தான் உண்மையான சகாயம். பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் நாயின் என்ற ஊரிலே ஒரு விதவை இருந்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த விதவைக்கு ஒரே மகன். அந்த ஒரே மகனும் வாலிபத்தில் இறந்து போனான். ஊரே, அந்த நாயின் என்ற அந்த ஊரே அழுதது. பாடையை கட்டி அவர்கள் ஊரே சேர்ந்து அழுது கொண்டு வந்தது. அவர்களெல்லாம் பரிதாபப்படுகிறார்கள். அந்த விதவையினிடத்திலே தங்கள் பரிதாபத்தை, தங்கள் துக்கத்தை அவள் சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அங்கே வருகிறார், பாடையை தொடுகிறார், அந்த இறந்து போனவனை எழுப்புகிறார். இதில் எது உதவி? உன்னோடு கூட சேர்ந்து அழுவதா உதவி?
உன்னோடு கூட சேர்ந்து பரிதாபப்படுவதா உதவி? அந்த உதவியெல்லாம் ஒரு காலமும் கர்த்தர் செய்கிற உதவிக்கு நிகராகாது. அவர் என்ன செய்தார்? அவனை எழுப்பி அந்த விதவை தாயினிடத்திலே ஒப்படைத்தார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மிராக்குலஸ், அப்படிப்பட்ட ஆச்சரியமான அற்புதமான உதவிகளை உன் வாழ்க்கையிலே அவர் செய்ய முடியும். மனுஷனை நம்பாத, மனுஷனை ஒரு காலமும் நம்பாத. மனுஷன் என்றால் உன் சகோதரனும் மனுஷன்தான், உன்னுடைய தகப்பனும் மனுஷன்தான், தாயும் மனுஷன்தான், புருஷனும் மனுஷன்தான், பிள்ளைங்களும் மனுஷன்தான். ஒரு காலமும் நம்பாத, ஒரு காலமும் நம்பாத. உன்னை அழைத்த தேவனை நம்பு. உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவனை நம்பு. அவருக்கு உன்னை ஒப்புக்கொடு. அவர் உன்னை பார்த்து சொல்லுங்க, பயப்படாதே, திகையாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உன் தேவன், நானே உன்னை பலப்படுத்தி உனக்கு ஏற்ற காலத்திலே சகாயம் செய்வேன் என்று சொல்லுகிற இந்த தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? உன்னை வலது கரத்தினால், என்னுடைய வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிற இந்த கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாம், முழு மனசாக ஒப்பு கொடுக்கலாம். அதற்காக எல்லாரையும் வெறுக்க சொல்லலை, மனுஷர்களை வெறுக்க சொல்லலை. யாரை காட்டிலும் அவரை நேசி என்று அவருடைய வார்த்தை சொல்லுது. யாரை காட்டிலும் அவரை நேசி. அவர்தான் உனக்காக ஜீவனை கொடுத்தார், சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினார். அவருக்காக அதிகமாக நீ கடமைப்பட்டுள்ளாய், அவரே உன் தேவன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஹீ இஸ் தை காட், அவரே உன் தேவன். இதெல்லாம் நம்ம சிந்தனையில் வைத்து நம்ம ஒப்பு கொடுக்கலாம். அன்பும் கிருபையும் உள்ள பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசின உம்முடைய வாக்குத்தத்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நானே உன் தேவன், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். எவ்வளவு உன்னதமான வார்த்தை ஆண்டவரே! மனுஷன் ஒரு நாளும் எங்களுக்கு ஆறுதலை சொல்ல முடியாது. அவளுடைய ஆறுதல் குறைவுபட்டது. ஓரளவுக்கு தான் எங்களை ஆண்டவரே அது ஆறுதல் படுத்த முடியும். ஆனால் உம்முடைய ஆறுதலும் தேர்தலும் நீர் கொடுக்கிற உதவியும் பரிபூர்ணமானது. மிடத்திலே அதை பெற்றுக்கொள்ள நீதாமே உதவி செய்தரலாம். எங்களுக்கு பூமியின் கடையாந்திரத்தில் இந்த அழைத்து எங்களை போஷித்து வழிநடத்தி எங்களை தெரிந்து கொண்டு எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறீரே, நாங்கள் நன்றி செலுத்தி உமைத்திருக்கிறோம். எல்லாவற்றையும் நான் உன்னை வெறுத்து விடவில்லை. பல சமயங்களில் உமக்கு எதிரடியாக, உமக்கு கீழ்ப்படியாமல் நான் வாழ்ந்தாலும் கூட உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்லி என் மீது அக்கறையாக இருக்கிறீரே, என்னை வெறுத்து புறந்தல்லாமல் என்னை நேசித்து அரவணைத்துக் கொள்கிறேன். என்னத்தை ஆண்டவரை செலுத்த முடியும்? நீர் தந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தினவராக வாழ்க ராஜா, நீர் என்றும் வாழ்க என்று சொல்லி வாழ்த்தி போற்றி இந்த சிறிய ஆராதனை மற்றும் ஜெபத்தை எடுக்க நல்ல பிதாவே, ஆமென்.